ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால எல்லாரும் நல்லா படிக்கணும். நான் சொல்லி கொடுத்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக படிச்சுட்டு வரணும். சரி, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஐயே, இது என்ன திடீர்னு சொல்கிறாங்க? ஏதாவது படிச்சிங்களேடி ரெண்டு பேரும்? அதான் நானும் உங்களை மாதிரி தானேடி. நான் எங்கே படிச்சிருப்பேன் சொல்லுங்க. அப்புறம் எப்படி மார்க் எடுக்கிற? கிளாஸ் ஒழுங்காக கவனிச்சா போதும். என்னோட இப்படி சொல்றாங்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் ஒரு மேஜிக் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? காமெடி பண்ணிட்டு இருக்க, போடா அந்த சைடு. சரி ஓகே. டேய், நான் உனக்கு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்றேன்டா. ஏய், என்னடா பேசுறீங்க? இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ சின்ன பிள்ளை. சரி சரி, கதை அடிச்சிட்டு இருக்காம வீட்டுல போய் படிப்போம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபோன் பண்ணுவேன், சரியா? போச்சுடா. ஓகே, மைண்ட் இப்போதான் ரிலாக்ஸாக இருக்கு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் படிப்போம். யார் ஃபோன் பண்ணுறது? ஹலோ ஹலோ திவ்யா, நான் பூஜா பேசுகிறேன். கொஞ்சம் டவுட் இருக்கு, சொல்லு தெரியா நீ? சொல்லு பூஜா. அது எனக்கு நிறைய டவுட் இருக்கே, நான் என்னன்னு சொல்கிறது? சொல்லு பூஜா, சீக்கிரம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, படிக்கணும். சொல்கிறேன். திவ்யா இருக்கியா இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நாள் பத்தாது. இப்ப சரி, நான் சக்தி கேட்டுக்கிறேன். சரி. பாவம் அந்த சக்தி, இவன் எக்ஸாம் டைம்ல தான் டவுட்லாம் கேட்பா, அதுக்கு முன்னாடியே கேட்க மாட்டான். இன்னும் எனக்கு எவ்வளவு நேரம் இருக்க போகுதுன்னு தெரியல எல்லா சாப்டரையும் முடிக்கிறதுக்கு. சக்தி, வந்து பூஸ்ட் குடிச்சிட்டு போ. மணி 6:58. படி படி. அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இங்க பாரு, ஏற்கனவே எனக்கு படிச்சதெல்லாம் மறந்து போயிட்டு இருக்கு. சும்மா டவுட் அது இதுன்னு வந்துட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ. என்ன சக்தி இப்படி பேசுற? ஒரு பிளான் என்ன எனக்கு தெரியும். படிக்காம எல்லாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு கடைசி நீ மார்க் எடுக்கலாம் பாக்குறியோ? நான் அப்படி சொல்லவே இல்ல. சொன்னாலே உங்களுக்கு அதான் நடக்க போகுது. போன வை. சும்மா நம்ம படிக்கும் போது எல்லாம் ஃபோன் பண்ணி டவுட் கேட்பாங்க. சரி, நான் படிக்கிறேன். எக்ஸாம் தானே, வீட்டுல உட்காந்து படிக்க முடியாதா? போயிட்டு வரேம்மா, சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காமா. இப்படிதான் ஒவ்வொரு வாட்டி சேர்ந்து படிக்கிறேன்னு போற, ஆனா ஒரு வாட்டி கூட மார்க் எடுத்ததே கிடையாது. ஆமா செல்ல குட்டிலாம், இந்த வாட்டி நம்புமா நல்ல மார்க் எடுப்பேன். இப்படியே இழிச்சு பேசு, வாய் பெருசா நீண்டுகிட்டு வந்துட போகுது. போயிட்டு வா, 8 மணிக்குள்ள வந்துடணும். என்னமா இப்படி சொல்ற? மணி இப்பதான் 7 ஆகுது. அதெல்லாம் தெரியாது, போயிட்டு வா போ. சரியான லூசா இருப்பான் போல. வாடா கார்த்தி, சீக்கிரம் வந்துட்ட. அது ஒண்ணும் இல்லடா, நம்ம இந்த வாட்டி சீக்கிரம் விட்டுட்டாங்க. சரி ஆரம்பிப்போமா? எப்பெல்லாம் எடுத்துருக்கேல? எடுத்துருக்கேன். என்னம்மா படிச்சு எழுதி பார்க்குற மாதிரி தான் பேப்பர் எழுதி வந்திருக்கேன்னு கேட்குற. இந்த வாட்டியாவது உருப்படியாக பிட்டு அடிச்சு எழுதிட்டு வாங்கிடா. ஏன் என்கிட்ட கேட்காம உள்ள வர? ஆமாம்மா, ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருந்தீங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்னடா நான் சொன்ன இடத்துலலாம் வச்சிருக்கேல? சட்டை பேண்ட்டு, ட்ரௌசர் பேண்ட்டு, வேற எங்கடா சொன்னேன்? ஒரு இடத்த மறந்துட்டு பாரு. என்னது? அதான்டா உள்ள வச்சிருக்கியா? உள்ள அங்கயா? வச்சிருக்கேன். நான் சொன்ன இடத்துலலாம் வச்சிருக்கேல? என் தலைமுடியில தானே வைக்க சொன்னேன், வச்சிருக்கேன். அவன் என்னடா ரொம்ப ஜாலியா இருக்கான், படிச்சுட்டான் போல. என்னடா படிச்சிட்டியா? ஷாருக் கான். யாரு என்ன கேக்குற? நான் சொல்றேன். நான்லாம் எப்பவுமே 10 क्वेश्चन தான்டா படிப்பேன். இந்த 10ல இருந்து தான் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருப்பாங்க தெரியுமா? எப்படிடா?
மாட்டீங்களாடா நீங்க? நீ கேட்டியா? நம்மளாம் வெத்து வேஸ்ட். அவன் தான் மார்க் எடுக்க போறோம். அவெல்லாம் லூசு மாதிரி எல்லாத்தையும் படிச்சுட்டு போய் எழுதுறான். நாங்க தான்டா இருக்கறதுலே லெஜெண்ட். இந்த எக்ஸாம் வந்தாலும் கவலையே படாம யூடியூபை நம்பி போய் படிக்கிறவங்க நாங்க தான்டா லெஜெண்ட். நான் எக்ஸாம் ஹாலுக்கு போறேன்ப்பா. ஏய் ஹாய் गाइस, படிச்சீங்களா? பிரியா, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை மட்டும் கிளியர் பண்ணு. என்ன திவ்யாவை இப்படி பண்ணிட்டு போறா? நீயாவது எனக்கு சொல்லி கூட. ஒரு எக்ஸாம் டைம்ல அதை காட்டி இதை காட்டுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, நானே ஒன்றும் படிக்காம வந்திருக்கேன். என்னை குழப்பி விட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் சாரை கூப்பிட்டு உன்னை மாட்டி விட்டுருவேன்.